நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா அண்ணி விசஸ் நாத்தனார். மாமியார் விசஸ் மருமகள்னு பேசிட்டு இருந்த இடத்துல இப்ப நாத்தனார் வந்து இன்னொரு மாமியாரா மாறிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மாமியார் கூட நாத்தனாரை கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா மாமியார் ரொம்ப பெட்டர். மாமியாரே அம்மா மாதிரி இருக்காங்க. நாத்தனார் தான் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. டபுள் மாமியாரா இருக்காங்க சார். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் ஓப்பனா சொல்லணும்னா என்ன ரீசன்னா அவங்க செஞ்சிட்டு உங்க இடத்துக்கு அவங்க வந்துட கூடாது. ஐயோ சாமி வேற எங்க அம்மாக்கு அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா அப்ப எனக்கு அங்க எந்த ஒரு இம்பார்ட்டன்ட்டுமே இருக்காதுல்ல. அதனால நான் ஏன் அவங்கள செய்ய விடணும்? நானே பார்த்தேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாத்தீங்களா சார்? இதுல இருந்தே தெரியுதுங்களா வன்மம்? ஓகே, இப்போ லைட்டா பொறாமறாங்க. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். இவங்கள சூஸ் பண்ணல உங்க பங்கு என்ன? சார் ஆக்சுவலா எனக்கு அண்ணின்றவங்க வரணும்னா எனக்கு லாங் ஹேர் இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, சபாஸ் மாமா சபாஸ். லாங் ஹேர் இருக்கணும். முக்கியமா எங்க அண்ணாவோட அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? ரோசா இல்ல, அவங்க நீங்க என்ன சொன்னாலும் அப்படின்னு கேக்குற ஒரு ஆள் வேணும் எதிர்பார்த்தீங்க. கரெக்டா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். கேஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆள் இவங்க இல்லாம இருந்து உங்க அண்ணன் லவ் பண்ணிருந்தானா என்ன பண்ணிருப்பீங்க? கட் பண்ணி விட்டுட்டு இருப்பேன் சார். அடங்கம்மால ஏண்டா பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா மாசத்துல 30 நாள் இருக்கா சார். 28 நாள் எங்க வீட்ல தான் சார் இருப்பா. அவ வீட்ல எத்தனை நாள் இருப்பான்னு கேளுங்க சார். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 15 நாள் இருப்பா சார். 16ஆம் நாள் தான் போவா. அந்த 16ஆம் நாள் போறதுக்கும் எங்க மாமியார் ஒரு சீன் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. துணைக்கு நான் தான், உன் துணைக்கு நான் தான், என் துணைக்கு நீதான், என் துணைக்கு நீதான். ஐயோ பிரியா போறாளே, மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. அடுத்த 18ஆம் நாள் வீட்டுக்கு வந்துருவா சார். இல்லையா இல்லைன்னு கேளுங்க சார். ஆமாவா இல்லையான்னு மட்டும் கேளுங்க சார். அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. சார் வீட்டுக்கு வரேன்னா அங்க 15 டேஸ் இருப்பேன் சார். ஒழுங்கா தூக்கம் இருக்காது, நிறைய வேலை செய்வோம். என் பாப்பாவையும் பார்த்துக்கிட்டோம். வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. அது இங்க வந்தேன்னா நான் பாட்ட எல்லாம் கொடுத்துட்டு என் வேலை உண்டு. ஃபோன் காலையில எடுத்து வச்சுன்னா திரும்ப நைட் வரைக்கும் உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு ஒழுங்கா இருக்கணும். வீட்டுக்கு வந்தானா சார் அந்த போனை காலைல எடுப்பா சார். எடுத்தானா நைட் வரைக்கும் வைக்க மாட்டா. அந்த குழந்தை என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? எங்க இருக்கு ஏது கூட பார்க்க மாட்டா சார். சமையல் கட்டு பக்கம் வரவே மாட்டா. எல்லா வேலையும் நான் தான் சார் செய்வேன். ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. அதனால முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டோம். ஒரு வேலையும் செய்ய மாட்டா. கேட்டா நான் எங்க அம்மா வீட்டுல தான் ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படி சொல்லுவோம். ஒரு அளவுதான். இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடவெல்லாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள். இதை புரிஞ்சுக்கிறோம் சார். எங்க மாமியார் நல்லா இருப்பாங்க சார். என்னைக்கு இவ வராலோ அந்த 2 நாள் மூஞ்சி எங்கேயோ தூக்கி வச்சுன்னு இருப்பாங்க. எதுக்கு இவங்க தூக்கி வச்சுன்னு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சார். அப்பதான் புரியும். இவ தான் மெயின் காயினே. இவ வந்தாதான் எங்க மாமியார் வந்து வேற மாதிரி மாற நல்லா அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற இருப்பாங்க சார். இது சாப்பிடுமா, இப்படி இருமா, அப்படி இருமா. என்னைக்கு இவ கால் எடுத்து வைக்கிறாளோ அன்னைக்கு ஒரு வாரம் மூஞ்சே வேற மாதிரி. ஐயோ நம்ம எதனா பண்ணலையா, நம்ம எதனா வேலை செய்யலையான்னு எனக்கு தோணும். அப்பதான் இவ ஏதோ வேலை காமிச்சிருக்காங்க அப்படின்றதே எனக்கு ஃபீல் ஆகும் சார். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஆக்சுவலா என்ன உண்மையான ரீசன்னா எங்க அம்மா என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீ வந்திருக்கலடி கொஞ்சம் செய், எப்ப பாரு நான் தான் செய்யறேன் அப்படின்னு. மருமக இருக்கிறான்ல, கூப்பிட்டு செய்ய சொல்லு. நீ ஏன் எழுப்ப மாட்டேன்ற, ஏன் செய்ய மாட்டேன்ற, ஏன் எதுவுமே கேட்க மாட்டேன், நீ கேளுன்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மாவை கொஞ்சம் ஏத்தி விடுவேன் சார். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அதனால எங்க அம்மா உடனே ரியாக்ட் ஆவாங்க. அதுதான் ரீசனே. பாத்துக்கோங்க சார். ஆனா எல்லா தப்பையும் வந்து இதுக்கு மேல எதுவுமே கேட்க வேண்டாம், நானே சொல்றேன்னு சொல்லி எல்லாத்தையுமே முழுசா சொல்றதுக்கு ஒரு மனசு வேணுங்க சார். அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். என்ன பண்ணாலும் சும்மா அம்மா பாருமா அவங்க 2 பேரும் வெளியே போறாங்க, இவ்வளவு நேரத்துக்கு நீ எதுவும் கேட்க மாட்டியா, கேளுமா நான் நல்லா கேட்பேன். அம்மா சும்மா தேவையில்லாம பிச்சு கூடாது. உடனே கால் அடிக்கும், எங்கடா இருக்க, இன்னும் வரலையா, சீக்கிரமா வாடான்ட்டு. எங்க அண்ணா அவன் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுவானா இல்ல எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவா, அவங்க 2 பேருக்கு நான் மூட்டி விட்டு நாங்க ஜாலியா இருப்பேன் சார்.
நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் வெஜிடேரியனா இல்ல ஃபிஷ்ஷும் எக்கும் மட்டும் சாப்பிடுவேன். ஆனா இங்க வந்து வாத்து சாப்பிடு, காடை சாப்பிடு, இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. சார் நாங்க வாரத்துல 4 நாள் 5 நாள் கறி சாப்பிட்ட பரம்பரை. சரிங்க. நாங்க வந்து கறி சாப்பிடாம இருந்ததே கிடையாது. அதையும் தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. நீ சாப்பிடலினாலும் பரவாயில்ல, ஒரு பீஸாவது எடுத்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாரு, பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு அப்படின்னாலும் சாப்பிட மாட்டான். இல்ல சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவேன். ஒரு பீஸ் சாப்பிடு, அத சாப்பிட்டல அப்படியே சாப்பிட்டுரு, உனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. சாப்பிடுறா சாப்பிடு. இல்ல வேணாம், உடம்புக்கு நல்லதுடா, சாப்பிடுறா. இல்ல வாந்தி எடுத்துருவேன். அப்ப ஆத்து எடுத்துறனால சாப்பிடு. வேணாம், ஆகாட்ரா. இல்ல வேணாம். நீ ஃபோர்ஸ் பண்றீங்கங்கறாங்க. எப்ப பார்த்தாலும் பருப்பு சாம்பார், பருப்பு சாம்பார், பருப்பு சாம்பார், பருப்பு சாம்பார், பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அதுலயே என்னங்க சார் இருக்குது? அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நாடு முன்னேறும். அதை செய்ய பாருங்க. சத்து வேணும்ல, நான்வெஜ் சாப்பிடு, எங்க பழக்கம் இதுதான், சாப்பிட்டு பழகு அப்படின்னு சொல்றோம். நீங்க பீஃப் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். பீஃப் சாப்பிடுவீங்க. முதல்ல கறி சாப்பிடுவீங்களா? சாம்பார் அப்ப எனக்கு எஸ், நீங்க போற வீட்ல முதல்ல கறியை கொடுத்து சாப்பிடலாம், சாப்பிட்டா குறுக்கு வழி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுவீங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா பையால. முதல்ல கறி வாரம் முதல்ல கறி என்ன பண்ணலாம்? உனக்கு 9 மாசமா நீ வந்து வாரம் முதல்ல கறி சாப்பிடணும், என்ன பண்ணலாம்? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. என்ன நினைச்சிட்டு இருக்கடா? வாரம் சாப்பிட முடியாது. அப்போ உங்க தட்டுல என்ன இருக்குன்னு நீங்க தான் முடிவு பண்றீங்க. அப்ப அவங்க தட்டுல என்ன இருக்குன்னு யார் முடிவு பண்ணணும்? சோலி முடிச்சு